ஹலோ வீவர்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி நம்ம மெனிக்யூர் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெது வெதுப்பான தண்ணியை வந்து சுட தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெமனை எடுத்து அதை ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அந்த லெமனை வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் புழிஞ்சு விட்டுருங்க. நம்ம ஏன் வந்து பார்த்தீங்கன்னா லெமனை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, லெமன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு விட்டமின் சி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட், இன்னொன்று சிட்ரிக் ஆசிட் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்மளோட நெயில்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன நம்ம நெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் இல்லாமல் தான் நம்மளுக்கு வந்து நெயில்ஸ் வளர மாட்டேங்குது. நெயில்ஸ் வந்து மஞ்சக்கரை நிறம் படிஞ்ச ஒரு நெயில்ஸாக மாறுது. இது எல்லாமே ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து நம்மளுக்கு லெமனுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம லெமனே யூஸ் பண்ணுறோம். நீங்களும் வந்து நான் சொல்கிற எல்லாத்தையுமே கரெக்டாக நோட் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சுட தண்ணியில் நல்லா ஒரு 15 மினிட்ஸ் நல்லாவே வந்து நெயில்ஸ் அந்த ஹேண்ட் வந்து நல்லா ஊறணும். ஊறிட்டுக்கு அப்புறமா நல்லா தேய்ச்சி விடுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் தேய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு அழுகு எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ நல்லா ஒரு 15 மினிட்ஸ் நல்லாவே அந்த தண்ணியில் வந்து நீங்கள் கையை வச்சுருங்க. அப்போ தான் வந்து அதில் கூடிய அழுகு எல்லாமே ரிமூவ் ஆகும். வச்சதுக்கு அப்புறமா டூத் பிரஷ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேட் ப்ளீச்சிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த டூத் பிரஷ்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ்ட் வந்து நல்லா நம்ம கையில் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. நம்ம எந்த அளவுக்கு அந்த கையில் ஸ்க்ரப் பண்ணி விடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம நெயில்ஸ் எல்லாமே வந்து ஒயிட்டாக மாறும். இது வந்து ஒரு ப்ளீச்சிங் மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்க்ரப் பண்ணுறோமோ நல்லா தேய்க்கிறோமோ அதுக்குள்ளே கூடிய அழுக்கு எல்லாமே நம்ம நெயில்ஸில் கூடிய அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகிடும். நல்லா பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு புதுசாக அதுவும் ஷைனிங்காக இருக்கும். இதுக்காக தேவையில்லாமல் வந்து நம்ம பியூட்டி பார்க்கெலாம் போகணுன்னு அவசியமே இல்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம கைக்கு நம்மளே வந்து மெனிக்யூர் பண்ணிக்கலாம். இதுக்காக தேவையில்லாத செலவுலாம் பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து பார்க்குறதுக்கு ஷைனிங்காகவும் எவ்வளோ அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகி பார்த்திங்களா, நெயில்ஸ் எவ்வளோ அழகாயிடுச்சு, சூப்பராக ஒயிட் ஆயிடுச்சிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ கோகோனட் ஆயில் எடுத்துருக்கேன். இந்த கோகோனட் ஆயிலை எடுத்து கொஞ்சம் கையில் வந்து தேய்ச்சிக்கிட்டு அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நெயில்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு நல்லா மசாஜ் பண்ணணும். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 3 to 5 மினிட்ஸ் நல்லா வந்து மசாஜ் பண்ணுங்கள். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டு பெண்கள் எல்லாருமே வந்து பாத்திரம்லாம் தேய்ப்பாங்க. ரொம்ப நேரம் வந்து சோப்பு தண்ணியில் வந்து கை வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நகை சுத்தி கையில் சொத்தைகள் இது எல்லாமே ஏற்படும். அது எல்லாமே நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. நம்ம இப்போ கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது கூட 2-3 பல் வந்து பூண்டு கட் பண்ணி போட்டு அந்த ஆயிலில் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி நெயில்ஸ்க்கு மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா சொத்தை வரவே வராது. புது நெயில்ஸ்லாம் வளரும். வளராமல் இருக்கிற நெயில்ஸ் கூட வளர்ந்துடும். ஸோ அதனால் இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால் ஏன் வந்து நம்ம மசாஜ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம நல்லா மசாஜ் பண்ணுறதுனால பிளட் சர்க்குலேஷன் ஏற்படும், நெயில்ஸ் நல்லாவே வளரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நெயில் பாலிஷ் வைக்கிறேன். பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராகிடுச்சு. அப்படியே நெயில்ஸ்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷைனிங்காக அழகாக இருக்குது. ஸோ மறக்காமல் நான் சொன்ன டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக தேவையில்லாத காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. மறக்காமல் பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் நான் சொன்ன டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.